ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? இந்த ராஜேஸ்வரி இருக்கா இல்லையா, அவள் பண்ண கேடுகட்ட வேலையினால இப்போ இந்த தீபிகா அப்படியே கொலவெறியில் இருக்காப்புல. யார் மேலேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மல்லி மேலே தான். மல்லி எந்த தப்புமே பண்ணல, மல்லி ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த ராஜேஸ்வரி குத்தி 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 விட்டு இப்போ அந்த தீபிகா அப்படின்றவ ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி அவளுடைய கோவம் வந்து வளர்ந்து 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 இப்போ விழுதுகளாக விழுந்து கிடக்கு. அது எல்லாமே ஒரு நிமிஷத்தில் மாறுமா மாறாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவள் போய் மாறுவாளா? அவள் திருந்த மாட்டாமா, என்றைக்குமே அவள் திருந்தவே மாட்டா. ஆனால் அவளுக்கு அந்த ஈகோ அப்படின்றது எப்போவுமே அவளை விட்டு போகாது. இப்போவும் அந்த ஈகோவிலே தான் சுற்றிட்டு இருக்கா. ஏதோ ஒரு படத்தில் ஈகோ பிடிச்ச கழுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்கிறார் இல்லையா, அந்த மாதிரி கண்ணா நீ தூங்குடா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடி அப்படி பாசத்தோடு தூங்க வச்ச நாட்கள் எல்லாமே அவளுக்கு இப்போ ஞாபகம் வருது. எதுக்காக திடீர்னு அவளுக்கு இந்த ஞாபகம் வந்துச்சுன்னு தெரியல. ஆனால் அவளுடைய ஞாபகத்தை கலைக்கிற மாதிரி கார் வந்து சட்டையான ஒரு பிரேக் அடிக்கிறார் நம்ம தீபக்கு. எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க குழந்தையையும் அவங்க தீபிகாவையும் அதாவது மனைவியையும் ரொம்ப நாள் ஆச்சு இல்லை வெளியே கூப்பிட்டு போய், அதனால் சும்மா ஒரு ட்ரிப் மாதிரி கூப்பிட்டு போகலாம். ஏன்னா அவங்க வந்து எப்பவுமே ஸ்ட்ரெஸ்லேயே இருக்கா இல்லையா, அதனால் அவளை ஸ்ட்ரெஸ் பஸ்டராக நம்ம தீபன் மாதிரி அவளை சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. போகிற வழி பூரா அமைதியாகவே வந்துட்டுருக்கா. அந்த கார் வந்து திடீர்னு நின்றதுக்கப்புறம் என்ன ஆச்சு, எதுக்காக நிறுத்துனீங்க இவ்வளோ ஸ்பீடாக அப்படின்னு சொல்ல, காரு பிரேக் டவுன் ஆகிடுச்சு போல், அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு காரை முன்னாடி இருந்து பார்த்துட்ருக்காங்க. உடனே இதுதான் நல்ல சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீபிகா வந்து அந்த தீபனை எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்த முடியுமோ அப்படிலாம் அசிங்கப்படுத்திங்கிறாங்க. ஒரு விஷயத்தை எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம பொண்டாட்டியும் நம்ம புள்ளியும் வெளில கூட்டு போகிறோன்னா முதல்ல நம்மக்கிட்ட பணம் இருக்கணும். இன்னொன்று, நம்ம கூட்டு போகிற அந்த வண்டியில் பெட்ரோல் இருக்கா, அது எந்த பிரச்சனையாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு கூட்டு போகணும். அதை விட்டுட்டு அப்படியே பெரிய பாசம் இருக்கிற மாதிரியும் பெரிய பாதாம் முந்திரி பிஸ்தா மாதிரியும் நான் தான் பெரிய ஆளுன்ற மாதிரியும் சீனா போட்டு கூட்டு வந்தால் இப்படி தான் நடு ரோட்டில் நிற்க வைப்பீங்க. இப்போ புரியுதா நான் ஏன் உங்களை டைவர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு? உங்களை நம்பி நான் வந்தேன்னு வச்சுக்கோங்க, கடைசி வரையும் இந்த மாதிரி நடுத்தெருவிலே தான் நிற்கணும். அதனால தான் என் சொந்த காலை நிற்கணும்னு நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்ல, தீபிகா இப்போ இங்கே நடக்கிற விஷயத்துக்கும் நீ பேசுறதுக்கும் எந்த சம்மதமும் இல்லை. தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியாரு. நான் எப்படி அமைதியாக இருக்கேன், எல்லாமே இது தற்செயலாக நடக்கிறது தான், எதுவும் யாரும் பிளான் பண்ணி நடக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி இவங்க சொல்ல, ஆமாம் 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 ரொம்ப தற்செயலாக நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இவங்க சொல்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய வேலையை இவங்க பார்க்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த பிரேக் டவுன் எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல, சரி நீ போய் காரில் உட்காரு, நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். உடனே அங்கே போய் பார்க்குறாங்க, காரில் பின்னாடி சீட்டில் உட்காந்துட்டு இருந்தேன் அந்த ஐஷுவை காணோம். ஐயோ ஐஷு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்க, என்னது ஐஷுக்கு என்னாச்சு அப்படின்னு வந்து பார்த்தா ஐஷு அந்த சீட்டில் காணோம். ஐஷுவே இங்கே காணோம், எப்படி நீ அவளை என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்குற அப்படின்னு. அதுதான் எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். எனக்கு அப்படியே மண்டையே ஓட மாட்டேங்குது, வாயெல்லாம் அப்படியே கிளறுது. என் குழந்தை என்னாச்சுன்னு தெரியலையே, உங்களை நம்பி உங்கள் கூட வந்தது பெரிய தப்பு, என் குழந்தை என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி கதறி அழுதுட்டுருக்க. உடனே என்னாச்சு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுட்டுருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அந்த வழியாக வந்த நம்ம மல்லி இருந்துக்கிட்டு தீபிகாவுக்கு அவள் குழந்தை தொலைஞ்சது தெரியாமல் இவங்க ஒரு பக்கம் அவங்க குழந்தைய தேடிட்டு இருக்க, அவள் இருந்துக்கிட்டு அவன் ஒரு பக்கம் குழந்தைய தேடிட்டு இருக்க. இப்போ தான் கொஞ்சமாச்சும் அந்த உணர்ச்சி அப்படின்றது, அந்த ஒரு இது பாசம் அப்படின்றது தீபிகாவோட மனசில் எட்டி பார்க்குது. ஐயோ கடவுளே, இந்த மல்லி வந்து அவள் குழந்தைய தேடிட்டு இருக்கா, நம்ம எப்படி நம்ம குழந்தைய தொலைச்சி தேடுறோமோ அதே பாசத்தோடையும் அதே ஒரு பிரிவினையோட தான் அந்த குழந்தைய தேடிட்டு இருக்கா. இவ்வளோ போய் நம்ம இத்தனை நாளாக தப்பாக நினச்சிட்டோமே, சந்தேகப்பட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுகுறாங்க. உடனே அந்த மல்லிக்கிட்ட போய், மல்லி என்னை மன்னிச்சிருங்க, உங்கள் குழந்தை எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியாது, நான் கடத்தல, ஆனால் இப்போ என் ஐஷுவை காணும், எப்படியாச்சும் நம்ம ஐஷுவை கண்டுபிடிச்சி ஆகணும். ஐஷுவை கண்டுபிடிச்சா கண்டிப்பாக தானாகவே வெண்பாவையும் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இது எல்லாத்தையும் ஏதோ ஒரு கும்பல் தான் திட்டம் போட்டு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க மட்டும் என் கையில் கிடைச்சாங்க, அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. ஆனால் இப்போ நம்ம சண்டை போடுறதுக்கான நேரம் இல்லை, எப்படியாச்சும் நம்ம பசங்களை போய் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தீபிகா சொல்ல, நீங்கள் சொல்கிற எதுவுமே நம்புற மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, எப்போவுமே எல்லாருமே கெட்டவங்களாகவே இருப்பாங்களா சொல்லு, ஒரு வாட்டி திருந்துறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா தானே அவங்க திருந்த முடியும். சான்ஸே கொடுக்காம திருந்துன்னு சொன்னால் அவங்க எப்படி திருந்துவாங்க சொல்லுங்கள்? நம்ம ஒன்றா அப்படியே ரோபோட்டை வச்சுட்ருக்கோம், சுவிட்சு போட்ட உடனே திருந்துறதுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுக்கும், அது இப்போ தான் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல, சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கூட்டாளிகளாக இருந்துக்கிட்டு மல்லி ஒரு பக்கமும் தீபிகா ஒரு பக்கமும் போகாமல் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்து அந்த குழந்தைங்க எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் தேடிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் எந்த ஒரு தகவலும் இல்லை. ஆனால் அவங்க தோன்றுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லை. கண்டிப்பாக ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த குழந்தைங்களை காப்பாற்றி மீட்டு கொண்டு வந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை மறுபடியும் ஆரம்பிக்க தான் போகிறாங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.